அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களுக்கு வணக்கம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா நடக்காதா, நல்ல வாய்ப்புகள்லாம் என்னென்ன வரும், கெட்ட விளைவுகள்ல இருந்து தப்பிக்க என்ன செய்யணும்னு முழுசாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு ரப்பர் மரத்துக்கு காயம் புதுசில்லைங்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்களே போராடி ஜெயிச்சிடுவீங்க. அப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு உண்டு. அது போலதான் விடாப்பிடியாக ஒரு விஷயத்தை பிடிச்சி சாதிக்கணும்னு குறிக்கோளோட இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் எந்த வேலையும் செஞ்சு ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவீங்க. பூமிக்காரகன் செவ்வாய் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்க பேர்ல ஒரு சின்ன சொத்தாவது இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் துணிஞ்சு எதிர்த்து போராடக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம். செவ்வாய் பகவான் உங்க ராசி அதிபதிங்கிறதுனால இந்த ராசியில இருக்கிற விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திரக்காரங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில வர தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் விலகுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க நினைக்கிற நல்ல விஷயங்கள்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ரொம்ப நாளாக ஏதாவது விஷயம் நடக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து 7 வாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி கும்பிடுங்க. அந்த விஷயம் சீக்கிரமாகவே நல்லபடியாகவே நடக்கும். உங்களுக்கு முருகனை பிடிச்சிருந்தா சரவணபவ முருகா போற்றி போற்றி போற்றின்னு 3 தடவை கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா நன்மைகளும் பெற்று நல்லா இருக்கணும்னு முருகர்கிட்ட நாங்களும் வேண்டிக்கிறோம். அடுத்ததாக இந்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சில விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்களும் இருக்கும். நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயங்களும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம சம்பள உயர்வும் கிடைக்க போகுது. நீங்க செய்யற சிறப்பான வேலைக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகளும் வருங்க. ஒரு 4 பேரை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதி உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் தலைக்கணம் மட்டும் எப்பவும் வரக்கூடாது. உங்களுக்கு உயர்ந்த பொறுப்புல இருக்கும்போது பணிவோடும் அடக்கமும் ரொம்பவும் முக்கியமாகும். வீட்டுல கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. சொந்தக்காரங்க கிட்ட சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கு. விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க. வாங்கின கடன்களை அடைக்க வழியை தேடுங்க. உங்க திறமையை சரியாக பயன்படுத்தினா தொழில்ல நல்ல முன்னேற்றம் வருங்க. அது மட்டும் இல்லாமல் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும். சோம்பேறித்தனமாக இருந்தா சில சங்கடங்கள் வரும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சா கவனமாக வாங்குங்க. செலவை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. டெய்லி துர்க்கை அம்மனை கும்பிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் எதிர்த்து போராடுற தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப விருச்சக ராசியில இருக்கிற விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம். முதலில் விசாகம், நீங்க சாணக்கியத்தனத்தோட எல்லாத்தையும் சமாளிக்க கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகும் உங்களுக்கு. ராசி அதிபதி 9ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனாலையும் நட்சத்திர அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நீங்க செய்யற வேலைகள்ல சிக்கல் வரலாம். வியாபாரத்துல கூட எதிர்பார்த்தது கொஞ்சம் தாமதமாக ஆகலாங்க. இதுவரைக்கும் இருந்த நல்ல நிலைமையில மாற்றங்கள் வரப்போகுது. ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி முடிக்க வேண்டியிருக்குங்க உங்களுக்கு. குருவோட பார்வை நல்லா இருக்கிறதுனால ராகு சனியால வர கெட்ட பலன்கள்லாம் உங்களை பெருசாக பாதிக்காது. அதனால எதுவும் நீங்க கவலைப்படாதீங்க. உடல்நிலை எதுவும் முடியாம இருந்தா அதுவும் கூடிய சீக்கிரம் சரியாகிவிடுங்க. உங்க அம்மா வழி சொந்தக்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதிகமாக. குடும்பத்துல சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நிலவுங்க. வருமானமும் அதிகரிக்க போகுது பாருங்க. அப்படியே செலவு வந்தாலும் அது அத்தியாவசிய செலவாக தான் இருக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் வரும். மாணவர்கள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டுங்க. விவசாயிகள் விவசாயத்துல கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லாதவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. வேலை செய்யறவங்களுக்கும் நிலை உயரும். அடுத்ததாக அனுசம், இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும் உங்களுக்கு. சனி ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில சங்கடங்களும் வரலாங்க. உடம்பு
உடம்பு சரியில்லாம கூட போகலாம். குருவோட பார்வை நல்லா இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. குருவோட நல்ல பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை உடைக்கிற தைரியத்தை கொடுக்குங்க. எதிர்பார்த்த பணமும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துல சந்தோஷங்கள் நிலவுங்க. நீங்க உங்க குழந்தைகளுக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நல்லா வெற்றியை பெறுவீங்க. சில பேருக்கு காதல் வரும். சொந்தக்காரங்க கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுதுங்க. நகை பொருள்லாம் சேரும். நினைச்ச வேலைகளை செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு எதிர்பாலினத்தால நல்ல லாபங்கள் வரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டைகள்லாம் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. புதன் சாதகமாக இருக்கிறதுனால புது முயற்சிகள்ல ஜெயிப்பீங்க. எதிர்பார்த்த வேலைகளும் நல்லா நடக்க போகுது. வியாபாரிகளுக்கும் புது ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இடம் வீடு வாகனம் வாங்க முயற்சி பண்ணா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுதுங்க. உங்க கூட வேலை செய்யறவங்களோட நல்லா பழகுங்க. ஆபீஸ்ல யாரையும் பகைச்சுக்காதீங்க. உங்க மேலதிகாரி கிட்ட நல்லா நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாக போகுதுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக கேட்டை. நிதானமாக இருந்தா நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்கவங்க நீங்க தாங்க. இந்த மாதம் நீங்க நினைச்சத எல்லா ஆசையும் நிறைவேறும். புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப நாளாக கனவு கண்ட ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுதுங்க. தடைப்பட்ட வேலையும் முடியும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. பேங்க்ல கேட்ட பணம் கைக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புது ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இடம் வீடு வாங்க முயற்சி பண்ணா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு. மாணவர்களுக்கு படிப்பிலும் ஆர்வங்கள் அதிகரிக்குங்க. உங்க உயர்கல்வி கனவு நனவாக போகுது. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலையும் நிலவுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலக போகுது. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்க போடுற முயற்சிகளுக்கு எல்லாம் ஏத்த லாபங்கள் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம தொழில அதிக கவனம் செலுத்துங்க. புது முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செய்யுங்க. வேலைக்காக வெளிநாடு போகணும்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலையும் இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வங்கள் அதிகரிக்கும். வீட்டில் புது பொருள் சேரலாம். நேற்று கண்ட கனவு இன்று நனவாகும் உங்களுக்கு. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை மனசுல வச்சு இப்ப சேமிக்க ஆரம்பிங்க. அது நல்ல முன்னேற்றத்துக்கு உதவுங்க. எனதன்பு விருச்சக ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திடுங்கள்.